இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க. உங்களோடதுதான். உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா எப்ப வருவீங்கன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த வீட்டை விட்டு போறப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். பரவாயில்ல, புருஷனும் பொண்டாட்டியும் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கீங்க. அது கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏ பாரதி, அச்சச்சோ, சத்தம் போடக்கூடாது. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நான் இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் உங்க 2 பேரும் மூஞ்சிலையும் எழுதி ஒட்டி இருக்கேன். உங்க மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எப்படி இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? சொல்லிட்டா போச்சு. அந்த துரையை எப்படி பிடிச்சீங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு பதிலே தெரியல. அந்த துரைலாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க. அவன் எப்படி சொதப்பி வச்சான்னு பாத்தீங்கல்ல? அந்த துரைய வச்சு என்ன முடிக்க பாத்தீங்க. ஆனா அவனையே வச்சு உங்களை பிடிச்சிட்டேன், பாத்தீங்களா? பாரதி, நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ பெரிய ஆள் தான். அதுக்கு நானும் உன்னை பாராட்டி ஆகணும். நீ அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்பவே நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அப்ப விட்டுட்டேன். ஆனா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஏன் முன்னாடியே வந்து நிப்பன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வெல்டன் பாரதி. தேங்க்யூ so மச். இதோ இப்போ இந்த நிமிஷம் உங்க கண்ல நான் பயத்தை பார்த்துட்டேன். என்ன சொன்ன? பயமா? எனக்கு அதுவும் உன்னை பார்த்து ஆசைப்படலாம் பாரதி. ஆனா உன்ன மாதிரி பேராசைப்படக்கூடாது. சரி பாரதி, அதெல்லாம் விட. இப்ப எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். அதுக்காக தானே தேடி பிடிச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாரதி, ரொம்ப அப்பாவியா இருக்கியே. இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியலையா?